வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரம் நிதேஷ் ஆக்சுவலி ரொம்ப பெருமையான தருணம்னு சொல்லணும். என்னன்னா நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து கேலோ இந்தியா செலக்ட் ஆகி நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பிளஸ் பண்ணி இந்தியா லெவலுக்கு விளையாட அனுப்பிச்சதுல இந்தியா லெவல்ல போய் கேலோ இந்தியால பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காரு. நம்ம முன்னாடி வளர்ந்த ஒரு குட்டி குழந்தை இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு இப்ப பேசிட்டு இருக்கோம். அவங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலி எதிர்பார்க்கலாம். அவங்க வந்துட்டு இந்த மெடலோட இந்த காரைக்குடி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா லெவல்ல ஜெயிச்சா அந்த மெடல் இங்க இந்த காமெடியா பக்கத்துல வந்து இது வந்து கேலோ இந்தியான்னு போட்டு ஒரு வுட்ல நல்லா இதுல செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மெடல் பத்திரமா வைக்கிறதுக்காண்டி நிச்சயமா இந்த தமிழ்நாட்டோட சிம்பிள் எல்லாம் போட்டு ஓகே. இந்த ரொம்ப நல்லா இருக்குல்ல, பெருமையா இருக்கு. ஆனா இந்தியா லெவல்ல வந்ததுக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாம் போடுவாங்க. ஆமா ஆமா, வேலுநாச்சி. ஆக்சுவலி நீங்க இங்க உட்காருங்க, நீங்க தான் என்ன ஒரு பெருமையான விஷயம்னா இந்த வருஷம் சமுத்திரகனி அண்ணா வந்து துவக்கி வச்ச இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த சாந்தா பிச்சை ட்ரஸ்ட்ல வந்து ஸ்பான்சர் பண்றதுக்கு லெனின் சொல்லி இனிஷியேட் பண்ணால அதுல பண்ண குழந்தையில ஒரு குழந்தை தான் இவன். அவங்க அப்பா வந்து உண்மையாவே வந்து ஆக்சுவலி இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கோல்டு ஜெயிச்ச பையனுக்கு ஸ்பான்சர் வந்துச்சு போல. கலந்துட்டு அத்தனை பிள்ளைங்களுக்கும் பண்ண வேண்டாம், பிரான்ஸ் வந்த பையனுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலான்றது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நம்ம வச்சிருவோம். அண்ட் லெனின் எடுத்து வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இன்னொரு ஹைலைட் என்னன்னா திருநெல்வேலியில அந்த செலக்ஷன்ல வந்துட்டு நான் வந்து கம்பெனியோட செமிஃபைனல்ஸ் இனாகிரேட் பண்ணேன். நான் வந்துட்டு பாத்துக்க தம்பி அத்தை சொன்னா எல்லாம் நடக்கும்னு சொல்வீங்க, எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. இவனுக்கு சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாமே கூட கரெக்ட் பண்ணி நல்லா விடாம பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் நம்ம நாட்டுக்காண்டி தங்கம் ஜெயிச்சு வர குழந்தையாவே இருக்கணும். அஸ்வின் நிதேஷ் எல்லாருமே வந்து இந்த விளையாட்டுல நம்மளோட தமிழ்நாட்டை உலக அளவுல கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு அம்மாவாவும் ஒரு ஆன்டியாவும் பிளஸ் பண்றேன்னு நிச்சயமா. ஏன்னா அம்மா அப்பா கனவு காணலாங்க, ஆனா உழைக்கிறது ஃபீல்ட் ஒர்க் அப்படின்றது வந்து நிச்சயமா குழந்தை பண்ணணும். அந்த டிட்டர்மினேஷன், அந்த விடாமுயற்சி யோசிச்சு பாருங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்பான்சர்ஷிப் இது எல்லாமே இனிஷியேட் பண்ணது டாக்டர் லெனின் தான். எனக்கு அவர் தான் இந்த மெடல் அவன் கழுத்துல போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எப்பயுமே திரும்பி காமி சித்ரா அப்படியே என்ன வீடியோல உங்களுக்கு திருப்பி காமிச்சிருவோம். ஒளிஞ்சிருக்காரு பின்னாடி கேமராக்கு வராம, நீங்க வந்து போட்டு விடுங்கப்பா. வாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு கொண்டதுக்கான இதை வந்து போத்துறதுக்கு இந்த ஷால்வைய இதுல அவங்க அப்பா அம்மாக்கு தான் போத்துருந்தா. நீங்க அவங்க அப்பா போத்துங்க, நீங்க தான் ஆக்சுவலி எத்தனையோ தியாகங்கள் அம்மா வந்து பண்ணி அப்பா பண்ணிதான் இன்னைக்கு இந்த குழந்தை இந்த நிலைமைக்கு வரணும். ஆக்சுவலி கோல்டே ஜெயிச்சிட்டா எப்படி மிஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நேஷனல் லெவல்ல டிசைடிங் வரைக்கும் போச்சு. ஃபைனல்ஸ்லாம் மித்தேஷோட மேட்ச் நான் நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போனா கண்டிப்பா லைவ் போடுறேன். மரண மாஸ் காமிக்கிறான் என்ன அந்த கிரவுண்ட்ல அந்த 45 நிமிஷம் எல்லாத்தையும் அவ்வளவு என்டர்டெயின் பண்றான். ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் தாண்டி அதை ரசிச்சு உணர்ந்து அந்த கிரவுண்ட்ல டென்ஷன் ஆகிறது கிடையாது, கத்துறது கிடையாது, கைய ஓதுறது கால ஓதுறது அழுகிறது அப்படியே கோவப்படுறது எதுவுமே இல்லாம கேம் என்ன செட்டிலா விளையாடலாம், சூப்பரா விளையாடலாம். அவனுக்கு அதெல்லாம் வந்து அப்பா அம்மா கொடுக்குற பாடம் தான் நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க போட்டுங்க. அதே சமயத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். நிச்சயமா இல்ல தன் குழந்தைய வந்துட்டு சான்றோன் ஆக்குதல் முன்னிறுத்துதல் அதெல்லாம் பெற்றோர்களோட கடமை. அண்ட் நிஜமா நீங்க இதுக்கு நேர்ல வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சமுத்திரகாயனா தான் நான் நன்றி சொல்லணும், ஞான சமுதாயா சொல்லணும். ஏன்னா 2 பேரும் உங்களோட பொற்கரங்களால முதல்ல துவக்கி வச்ச விஷயம் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரத்துல உலக அளவுல இல்ல இந்திய அளவுல வந்துட்டா நிச்சயமா உலக அளவுல அடுத்து வந்து நம்மள பெருமைப்படுத்துவான். அண்ட் மிதேஷ் வந்து ஸ்பான்சர்ஸ் நிறைய கிடைக்கும். 8 இயர்ஸா நீங்க சொல்லுங்கப்பா. 8 இயர்ஸ் இப்ப நீங்க நல்லா பேசுவீங்க. லெனின் சார் சூப்பரா பேசுவாரு. 8 இயர்ஸா இவங்க எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணிருக்காங்க. லெனினுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான். டெய்லி எல்லா மேட்சஸ்ல பார்த்து அவன் தோத்து அவங்க அப்பா சோகமா, லெனின் அஸ்வின் தோத்து லெனின் சோகமா வாங்க சார் அப்படின்னு இவங்களுக்கு தட்டி கொடுத்துட்டு அந்த என்கரேஜிங்கா அது வரும்போது அது உண்மையாவே ரொம்ப பெரிய சப்போர்ட். சார் நீங்க வந்து நீங்க வாங்க சார், வீடியோ உள்ள வரணும். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்க நேற்று வந்து எந்த ஈரோட்ல இருந்து ஓகே. நீங்க
அடுத்து வந்து நிச்சயமா கோல்டு ஜெயிப்பா நிதேஷ்க்கு நம்ம விழா எடுக்கிறோம். என்னப்பா நிதேஷ் வந்து அடுத்து என்ன நிதேஷ் ப்ராமிஸ் பண்ணீங்க? குழந்தைங்கள வந்து எல்லா பேரண்ட்ஸுமே என்ன பிள்ளை போய் விளையாட அனுப்பிட்டு இருக்க, அவன் என்ன படிக்க வைக்கலையா, படிக்க வேண்டிய வயசுல போய் விளையாட வைக்கலன்னு எல்லாரும் அவங்களை பேசுவாங்க. 4 பேர், அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல. அந்த இப்படி வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க. உனக்கு கம்ஃபர்டபுளா ரொம்ப தூரம் போகாத, ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல. அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து படிக்க வேண்டிய பிள்ளைய என்னது 10th எழுதலையா, என்னது 12th எழுதலையா, நாளைக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆக்சுவலி ஆடு மாடு மேய்ப்பானா சொல்லுவாங்க. இப்ப இருக்கிறதுலே காஸ்ட்லியான நல்ல பணம் வர காசு ஆடு மாடு மேய்க்கிறது தான். அதுதான் எதிர்காலமே, விவசாயம் தான் எதிர்காலம். ஆனா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா யாருமே நம்ம பெரியப்பா பையன் டாக்டர், இன்னும் ரொம்ப சூப்பரா தகுதி உள்ள விளையாடக்கூடிய பசங்க எனக்கு தெரிஞ்சு நீட் கோச்சிங் போயிட்டாங்க. நமக்கு தெரியுமா, நம்ம அஸ்வின் அண்ணாதான் தமிழ்நாட்டுல பெரிய பிளேயர், அஸ்வின் கார்த்திக். அவெல்லாம் இப்ப நீட் கோச்சிங் போயிட்டான் MBBS படிக்க. ஏன்னா இன்செக்யூரிட்டி, ஒரு பயம், என்ன பண்ணுவோம் ஃபியூச்சர். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால கூட கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 1. 2வது நிச்சயமா வாழ்க்கையில இவங்கள மாதிரி தோல்விகளை பார்த்தவங்க யாருமே இல்லை. அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இந்த போன் டிவி வீட்டுல பாத்துட்டே இருக்கிற பிள்ளைங்க அடிக்கடி பொசுக்கு பொசுக்கு, அம்மா காலை ஸ்கூலுக்கு எந்திரிக்கலாம் போய் தற்கொலை பண்ணிக்கிறது, அப்பா காலை திட்டினாங்க நான் வீட்டு விட்டு ஓடி போறது, அப்படி இருக்காங்கல்ல. இவங்க போய் களத்துல இறங்குன நிஜ ஹீரோஸ். இவங்க போய் விளையாண்டு தோத்து அவமானப்பட்டு தனியா உட்காந்து அவனா அழுது புலம்பி, ஆக்சுவலி அந்த டைம்ல அப்பா அம்மா வந்து நீ உழைச்சிருக்க, நீ தோத்தா ஆறுதல் படுத்துறோம், நீ ஜெயிச்சா செலிப்ரேட் பண்றோம், அந்த லிமிட்டோட அப்பா அம்மா நிக்கிறனாலதான் இன்னைக்கு நிதேஷ் வந்திருக்கான். ஏன்னா நிறைய பேர் கிரவுண்டுக்குள்ளேயே பிள்ளைய திக்கி அடிப்பாங்கல்ல, அந்த பிள்ளைங்க விளையாடுறது இல்லை, விளையாட்ட விட்டுருதுங்க. இண்டிவிஜுவலா போயிட்டு வந்துடலாம். நிச்சயமா நிதேஷ் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், புரோட்டீன்ஸ் எடுக்கணும், டயட் செக் பண்ணுங்க. இனி சின்ன சின்ன எரர்ஸ் என்ன இருக்கு, அந்த ஸ்ட்ரோக்ஸ் அதுக்கு அதுல தரவாயி 19ல கான்பிடென்டா போகணும். இப்ப தமிழ்நாட்டு லெவல்ல அரவிந்தன் சாரோட ஸ்டூடெண்ட் கூட, அவன் பேர் என்னப்பா, சென்னையில சொல்லுவீங்க, சுகீர் சாய், சங்கர். சுகீர்னா இப்ப நேஷனல்ஸ் கோல்ட் ஜெயிச்சிருக்கான். சங்கர், அந்த மாதிரி சங்கர் முத்துசாமி மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எவ்வளவு பேருக்கு திரும்பி பார்க்கணும், நிதேஷ் நம்ம நம்மளும் ஜெயிக்கணும், வீட்டுல கப்ஸ் வைக்கணும், அந்த மாதிரி எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகணும். அந்த மாதிரி நீ பண்ண தங்கும். நிச்சயமா இவங்க எல்லாம் ஜெயிச்சு வரும்போது இங்க மேல தாளத்தோட வரவேற்க நாங்க காத்திருப்போம். அந்த விளையாட்டு குழந்தைங்களுக்குன்னா நிச்சயமா இல்லைன்னு நானும் எங்களோட என்ன பெஸ்ட் முடியுமோ அதை கண்டிப்பா பண்றதுக்கு ரெடியா இருக்கும். என்னப்பா அப்படியே திரும்பி சேர கண்டிப்பா கால் எடுத்துட்டு வந்து, சரி எவ்வளவு கியூட்டா உட்காந்து. சரி, நீங்க வந்துட்டு நிச்சயமா ஏதாவது 2 வார்த்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. நானே பேசிட்டு முடிக்க கூடாது. ஒரு அப்பா அம்மாவா உங்களோட ஜேர்னி, உங்களோட டிராவல், எவ்வளவு இடையூறுகள், பிரச்சனைகள், இன்னைக்கு குழந்தை இந்த நிலைமையில வந்து நிக்கிறான். ஆக்சுவலி உங்களை வந்துட்டு பிரஸ்ல இருந்து டிவி இருந்து உங்க லோக்கல் சேனல் வரைக்கும் இன்டர்வியூ எடுத்திருக்கணும். அது வந்து அவங்க இந்த விளையாட்டுல பெருசா கண்டுபடாங்க. 1st மார்க் எடுத்த பிள்ளை, 3rd மார்க் எடுத்த பிள்ளைக்கெல்லாம் மைக் எடுத்துட்டு போய் நின்றுப்பாங்க. ஆனா இதுல ஒவ்வொரு துறையிலையும் அத்லெட்டிக்ஸா இருக்கட்டும், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஒவ்வொரு துறையிலும் மொத்தமா ஒரு 100 பேர் கூட தமிழ்நாடு ஃபுல்லா இருந்திருக்காது. ஆனா அந்த 100 பேர் கவரேஜுக்கு கேமராவோ அந்த டே பண்ணாங்க. ஆனா பெருசா வீட்டுக்கு அப்படி வந்து பெரிய ஹைலைட்டா இருக்காது. ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கவர் பண்ணிடுவேன். இது வந்து இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு நான் ஆங்கரா வேலை பார்க்கறேன். ப்ளீஸ் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்படியே திருப்பி வைக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 8 இயர்ஸா இந்த ஃபீல்டில் மெத்திஸ் வந்து நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் சம்மர் கேம்ப்ல ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த ஃபீல்டு பற்றி எனக்கு நாலேஜே கிடையாது. டோட்டலாக ஜீரோ. நான் சும்மா அவுட்டோர் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விளையாண்டுருந்தோம். சம்டைம்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுருக்கப்போ எங்கள் ரிலேட்டிவோட பொண்ணு 2 பேர் நேஷனல் லெவலில் சாம்பியனாக இருந்தாங்க. அவரு 1 டே வந்து இவன் வந்து நிதிஷ் வந்து நாங்கள் மென்ஸ் விளையாடும்போது உள்ள அலோவ் பண்ணுவோம்னா, இவர் வந்து தனியாக வந்து அந்த பால் எடுத்துகிட்டு வந்து வாலில் டேப் பண்ணிட்டு வருங்க. அந்த வால் டேப் வந்து ஒரு பெரிய பேட்மிண்டன்ல ஒரு முக்கியமான ஒரு கோச்சிங் பார்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் அவரு வந்து ஒரு நாள் பார்த்துட்டு இவன் வால் டேப் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கானா, இவன்கிட்ட சம்திங் ஸ்கில் இருக்கு, நீங்க டெஃபினட்டா வந்து கிளாஸ் அனுப்பணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 இயர் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பவுமே எனக்கு கோச்சிங் சென்டருக்கு எனக்கு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. நான் அவ்வளோ தூரம் என்னால் அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் அவருடைய ப்ரெஷரில் தான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் சம்மரில் அவனுக்கு ஒரு 1 மந்த் விட்டாங்க. அப்போ அந்த 1 மந்த்தில் அந்த ஈரோடு மோகன் சார்ந்து கொஞ்சம் சீனியர் அவர் தான் நான் ட்ரெயின் அப் பண்ணாருங்க.
1 மந்த்லயே தர்மபுரியில வந்து மோகன்ஸ் அகாடமி நம்ம மோகன்ஸ் திருப்பூர் மேடம், இது ஈரோடு. ஓகே ஓகே. அப்புறம் அந்த 1 மந்த்லயே தர்மபுரியில வந்து அண்டர் 10க்கு ஒரு ஸ்டேட் லெவல் மேட்ச் வச்சாங்க. அப்ப வந்து அந்த மேட்ச்ல வந்து நிதிஷை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சார் சொல்லிட்டாரு கோச்சுங்க. அப்ப ஜிஎன் நிரஞ்சனும் நிதிஷ் தான் அப்ப ஒரே கோட்டுங்க பார்ட்னரா ஃபர்ஸ்ட் மேட்ச் இறந்தாங்க. கரெக்டா மேட்சுக்கு என்ட்ரி எல்லாம் கொடுத்து எல்லாமே ஃபைனல் பண்ணியாச்சுங்க. கரெக்டா மேட்சுக்கு 2 நாள் முன்னாடி ஹெவி ஃபீவருங்க. இவருக்கு ஃபீவர் வந்தா நார்மல் ஃபீவரா இருக்காங்க. அப்ப நார்மலா 102 105 வரைக்கும் போயிருங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறீங்க, சரி பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் மெடிசன்லாம் தரேன்ட்டு டெய்லி கார் வச்சு கூட்டிட்டு போறாங்க தர்மபுரிக்கு. அந்த கண்டிஷன்லேயே இவர் விளையாண்டு செமிஃபைனலிஸ்ட் 3rd பிளேஸ் வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அப்பதான் நான் டிசைட் பண்ணேன் மேடம், அந்த டேல தான் டாக்டர் வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் இவன் கேரியர் அன்னைக்கோட கூட நின்றுருக்குங்க. அங்க தோத்துருந்தாங்கன்னா நான் அதோட விட்டுருப்பேன். இவ்வளவு கஷ்டத்துலயும் போய் அங்க நின்று ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு மேல ஒரு லவ். அந்த நேரம் டிசைட் பண்ணேன், இவனை இந்த ஃபீல்ட்ல அவனை பிடிச்ச ஃபீல்ட்லயே விட்டுறலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்க படிக்கிறதுக்கு போட்டு இப்படி வேஸ்ட் பண்றீங்க, டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நிறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி இவன் ஸ்கூலுக்கு அப்போ வந்து பர்த் வெயிட் 2.3. அப்போ ஸ்கூலுக்கு போனா என்ன பண்ணுவோம், காலையில் ஃபிட்னஸ் 5 மணிக்கு சின்ன வயசுல எழுதி போட்டுருவாங்க. அதுல ரொம்ப ஆர்வமா செய்வானுங்க. கிளாஸ் ரூம் போனதே ஃபர்ஸ்ட் பீரியடே தூங்கிடுவாங்க, ரெகுலரா தூங்கிடுவானுங்க. அங்க மிஸ் உடனே 11 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்க சன் இப்படி டெய்லி தூங்குறாரு, நீங்க ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட் முதல்ல எடுங்க அப்படின்னா, இல்லைங்க ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போகிறது அவங்க கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் அந்த ஸ்கூலில் படிக்க வச்சேங்க. அப்புறம் அப்படியே அடுத்த ஸ்டேஜ் வர இவனுக்கு வெயிட் வந்து மற்ற இப்போ நிரஞ்சன் இருக்காருன்னா அவர் பிசிக்கலி ஃபிட்டாக இருப்பாருங்க. இவர் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருப்பாரு. அந்த டிஃபரன்ஸ் வந்து பவர் கிடைக்காது. இவரு அவங்களாம் ஸ்மாஷ் அடிச்சு ஆடி ஜெயிச்சாங்கன்னா இவரு டிராப் வச்சு தான் அப்புறம் அந்த டிராப்லயே தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலா வந்துருவாங்க 2 பேருமே. அப்ப வந்து சரி இவன் வந்து இவனுடைய எனர்ஜியை வந்து இந்த லெவல்ல நான் நாலேஜ் மூலியமா ஈக்குவல் பண்ணி அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுட்டோங்க. தொடர்ச்சி அப்புறம் ஹைதராபாத்ல இன்டர்நேஷனல் கோச் டிவிஸ்னோட ஸ்டார்டிங் கோச் சங்கர் அண்ணாமலை சார் வந்து ஹைதராபாத்ல கோச்சிங் எடுத்தாரு. சரி கொஞ்சம் நல்ல அகாடமி விட்டு போகலான்னு அங்க ஒரு 1.5 வருஷம், சென்னையில் ஒரு 1.5 வருஷம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அண்டர் 15 வரைக்கும் கோச்சிங் சைடு ஆஸ் அ பேரண்ட் என்ன செய்யணுமோ மேக்ஸிமம் நமக்கு பண்ணிக்கலாம். இந்த கோவிட் டைம்ல என்னால் அதுக்கு மேலே முடியல. டோட்டலாக பிஸ்னஸ்ல அவுட் ஆயிடுச்சு, ரொம்ப டவுன் ஆயிட்டேன். சரி இவனையும் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டு சரி இதோட ஃபீல்ட் அவுட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சலான்ட்டு ஒரு 1 மந்த் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து என்னால் அவனை சகிச்சிக்கவே முடியலைங்க. வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த பேட்மிண்டன் எடுத்து படிக்க அனுப்பலாம்னு நினச்சோம்னா ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருந்துச்சு. நான் அப்பானால இப்படி முடியாமல் உட்காந்துருக்கிறேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் ஈரோட்டில் ஒரு சின்ன கோச் கிட்ட தான் அனுப்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு சரி வாடகை கூட்டிகிட்டு போகணும். ஒரு 1 இயர் அப்படியே சின்ன கோச் கிட்ட வச்சு மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படின்னே தெரியலைங்க, இவனுடைய கடுமையான உழைப்புல அண்டர் 17 சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. நான் எதிர்பார்க்கல, சின்ன அங்கே இருக்கிற அனார்க்கு இந்த மாதிரி செல்வ வச்சு தான் ஆடினேன். பட் ஆடி ப்ரைஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ் சார் வந்து நீங்கள் வாங்க நான் பார்த்துருந்தாங்க. ஒரு சாரோட கான்டாக்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்துச்சு இவன் உருவாக்கிடணும். சரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு நாம இருக்கலாம்னு நினைக்கிற போது நமக்கு ஹெல்ப் கிடைக்குது. ஸோ இவனுக்கு ஏதோ சம்திங் இதில் இருக்கு அப்படின்ட்டு நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தியிருக்கான். அது முழுக்க அவனுடைய ஹார்ட் ஒர்க் தான். as a parent நாங்கலாம் கம்மி தான். நீங்க பேசுறது எவ்வளவு எமோஷனலா பேசுறீங்கன்னு புரியுது. நிச்சயமா அதுக்கு அவனும் பெருமைப்படுத்துவான். அவனும் உங்களை எப்பயுமே என்னன்னா இப்ப என்னோட காசு எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லைங்க மேம். நீங்க அவனை நம்பி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு தான் நல்லா அவங்களுக்கு பினான்சியல் பிரஷர் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி தான் நம்ம பண்றதே. எனக்கு உண்மையான விஷயம் அதான், பினான்சியல் பிரஷர் இருக்கவே கூடாது. அது ஒரு அது பாட்டு இவங்க விளையாட வேலையை மட்டும் பார்க்கட்டும். பினான்சியல் பிரஷர் இருக்கிறதுனால சாரோட மோட்டவே வந்து இந்த குழந்தைங்க விளையாடணும், விளையாட்டை மட்டும் கவனம் செலுத்தணும். வீட்டோட பொருளாதார நிலைமையை நினைச்சு அவங்க விளையாட்டு பின்னாடி போக கூடாது. ஒரு தோனி வந்து, ஒரு ஷாருக் கான் வந்து, ஒரு ரொனால்டோ வந்து ஒரு குடும்பத்தோட ஏழ்மையை தலைக்கீழ மாத்தி போட்டாங்க. அந்த வகையில நிதேஷ் வந்து
நாளைக்கு இந்த குடும்பத்தோட நிலைமையை தலைக்கீழ மாத்திடுவோம். ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லி முடிச்சிருக்காங்க. இவன் வந்து எந்த 50 அல்லது கெட்ட பழக்கம் எதுக்குமே போக மாட்டாங்க. 4 பேருக்கு கரெக்டா கைடன்ஸ் பண்ணி அவங்களையும் சரி பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க மேடம். நான் வந்து இவங்களை நம்பி பயப்பட வேண்டியது மேடம். எங்க வேணாலும் அனுப்பல, எங்க வேணாலும் போயிட்டு வரேன். நம்ம ஃப்ரீயா விடுற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க மேடம். அப்படி இருந்தாலும் இந்த மெடல் கிடைக்கும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரூல்ஸ் போட்டு பண்ணணும். ஒழுக்கமா இருக்காங்க, நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்மளுக்கு பயப்படுது. இந்த டீனேஜ் இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்க பசங்க இவங்க நாட்டுக்கு நல்ல குடிமகன்களா தான் வருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால கடவுளா பார்த்து உங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு நாங்க சார் செய்யறதோ இதுவோ ஒரு விஷயமே இல்லைங்க. இது வந்து கடவுள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இன்னைக்கு இதை வாங்கிட்டு வந்தது வந்து உண்மையாவே இது மாதிரி ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு லைஃப்ல வேற எதுவுமே கொடுக்க முடியாது. அது நம்ம நம்பி ஒரு குழந்தைக்கு ஸ்பான்சர் பண்றோம்ல, அந்த குழந்தை வந்து கேலோ இந்தியால பிரான்ஸ்னா எவ்வளவு ஒரு டிசர்விங் சைல்டு. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நாங்க லக்கி. இது வந்து இன்னொரு ஆக்சுவலி இதை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிருக்கோம். இந்த டைம்ல நிஜமாவே இது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வரணும். இது நாங்க அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை நிறைய பேர் அனுபவிக்கணும். தேங்க்ஸ் டு மதுரை ராஜ்மஹால் கூட அவங்களும் இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்பான்சர் பண்ண முன் வந்து ஒரு இது ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க ஆனா அது வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க. நான் வந்து இப்படி சொல்லாம இருக்க முடியும். ராஜ்மஹால் அவங்க அன்னைக்கு நீங்க ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் ஜெயலட்சுமி மேம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிப்போம் இந்த டைம்ல. ஏன்னா ரொம்ப நன்றிங்க. சமுத்திரக்கனி அண்ணாக்கும் ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. நிச்சயமா இந்த டைம்ல ஏன்னா சமுத்திரக்கனி அண்ணா வந்து எப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் நடக்குது நல்லது அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 சாதாரணமா இறங்கி வந்து அப்படியே பண்ணுவாருங்க. நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நிச்சயமா சமுத்திரக்கனி அண்ணா இதை பார்த்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார், பயங்கர சந்தோஷப்படுவார். அண்ட் இதை வந்து அவர் எப்படி சொல்றது, அவர் பண்ணுவாண்டா, இதுக்கு பண்ணணும்டா, இதை யோசிச்சுட்டு இருந்தோம்டா, எப்படி பண்ணணும் தெரியலடா, இதுக்கெல்லாம் பண்ண அவர் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்க பண்ணணும் நம்ம சொல்ற அப்படிலாம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவெல்லாம் வந்து பண்ணுவாங்க. தேங்க்யூ. நன்றி.